அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான எல்லையை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கியுள்ள அருள் செய்தியை படிச்சிட்டு இருக்கோம். இதுல பொறாமை அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு ஆழமா நம்மள பாதிக்குது, அது எந்த மாதிரியான உணர்வுகளை மனிதர்கள்ட்ட ஏற்படுத்துது, எப்படி அது தந்திரமாக நம்மை அறியாமலேயே நமக்குள் குடிகொண்டு நம்ம மற்றவர்களோடு நம்மளை ஒப்பீடு செய்து நிம்மதி இழப்பதற்கு காரணமாகிறது. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த பொறாமைக்கான மூல காரணம் என்ன, எங்க அதோட ரூட் காஸ் இருக்கு, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொறாமை என்பது உண்மையில் மற்றவரை பற்றியது அல்ல. அது உங்களுடைய தற்போதைய நிலை மற்றும் உங்களிடம் இருப்பவை போதுமானதாக இல்லை என்ற அனுமானத்தின் அடிப்படையிலான நம்பிக்கையை பற்றியது. இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்ததை அப்படியே மாஸ்டர் தலைகீழ திருப்பி போடுறாரு. இது வரைக்கும் என்ன சொன்னாரு, பொறாமை அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, அடுத்தவங்க கொஞ்சம் வளர்ந்தாலும் நமக்கு நிம்மதி குறைஞ்சி போகுது, அடுத்தவங்களுக்கு எது நடந்தாலும் அடுத்தவங்க எதை பெற்றாலும் நாம் நிம்மதி இருக்கு, நாம் எதை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தோ இல்லை நமக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டாலோ நாம நிம்மதி அடைகிறது இல்லை, அடுத்தவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம நிம்மதி இழக்கிறோம். இந்த ஒப்பீடு செய்யற குணாதிசயம் தான் பொறாமைக்கு அடிப்படையா இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம அடுத்தவங்க மேல உள்ள கவனத்தினால அப்படி செய்யறோம் அப்படின்னா கூட அது அடுத்தவங்களை பத்திய விஷயம் கிடையாது. என்னோட நிலை, எனக்கு கிடைச்சிருக்கிற விஷயம், இது மேல எனக்கு திருப்தி இல்லை, அந்த அனுமானம் தான் எனக்கு போதுமானதாக இல்லை. எது கொடுத்தாலும் எனக்கு பத்தாது, அவனுக்கு என்ன கொடுத்த, அவனுக்கு என்ன கொடுத்த, இதுதான் பொறாமைக்கான அடிப்படையாக இருக்குது அப்படின்னு இதுல மாஸ்டர் ஆரம்பிக்கிறார். பொறாமை என்பது உண்மையில் மற்றவரை பற்றியது அல்ல. அது உங்களுடைய தற்போதைய நிலை மற்றும் உங்களிடம் இருப்பவை போதுமானதாக இல்லை என்ற அனுமானத்தின் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறது. அது உண்மை கிடையாது. அப்படி நாமளாகவே ஒரு யூகம் பண்ணிக்கிட்டு அதனால நம்ம என்ன பண்றோம், எனக்கு பத்துல அவன்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இது நிறைவின்மையால் ஏற்பட்ட காயம். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு எது கிடைச்சதோ அதுல எனக்கு நிறைவின்மை இருக்கு. அப்ப இப்படி சுத்திக்கிட்டே போனோம்னா அப்ப திருப்தியின்மை, நிறைவின்மை, நம்மகிட்ட இருக்கிறது எனக்கு போதல அப்படிங்கிறதெல்லாம் முதல் புள்ளியுடைய குணாதிசயம். அப்ப அங்கதான் எல்லாமே ரூட் காஸ் முதல் புள்ளியில் தான் இருக்கு. முதல் புள்ளி தெளிவடையும் பொழுது ஒருத்தருக்கு பொறாமை குணம் போயிடணும். ஆனா ஆன்மீகத்தோட உச்ச நிலைமைக்கு போகும் பொழுது இது பாதிக்குது அப்படின்னா நம்முடைய முதல் புள்ளியை நம்ம எப்படி தாண்டி இருப்போம் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்பவும் யோசிக்க வேண்டிய விஷயமாக எனக்கு படுது. மேலும் அது குறைபாடு என்று தான் கருதுகின்ற ஒன்றை காண்பதற்கு மற்றொருவரது வெற்றி என்னும் நிலை கண்ணாடியை கடனாக கேட்கிறது. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். தன்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடை காண்பதற்கு தன்னுடைய கண்ணாடியை பார்த்து கொண்டா பரவாயில்ல, அடுத்தவருடைய கண்ணாடியை வாங்கி, அதுவும் அவருடைய வெற்றி பெற்ற பக்கத்தினால கண்ணாடியை வாங்கி அந்த கண்ணாடியில தன்னுடைய குறைபாடை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் பார்க்கிறது. தன்னை தன்னுடைய முன்னுடைய நிலைமையோட தான் ஒப்பிடணும். இப்ப நான் இன்னைக்கு எவ்வளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறத இதுக்கு முதல்ல நான் எப்படி இருந்தேங்கிறதோட தான் ஒப்பிடணும். இதுதான் என் கண்ணாடியில என் முகத்தை பாக்குறது. சரி, என் அளவுக்கு வளர்ந்துருக்க ஒரு ஆளோட ஒப்பிட்டு பரவாயில்லப்பா அவன மாதிரியே நானும் இருக்கிறேன்னு ஒப்பிடுறது கூட பக்கத்துல இருக்கவனுடைய கண்ணாடியில என்னை ஒப்பிட்டு பாக்குறது. ஆனா என்னை விட அதிகமாக வளர்ந்த ஒருத்தன், என்னை விட அதிகமாக வெற்றி பெற்ற ஒருத்தன், அவனுடைய கண்ணாடியை வாங்கி அதுல என்னுடைய முகத்தை பார்த்துட்டு நான் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறதுதான் அழகா மாஸ்டர் சொல்றாரு. இது குறைபாடு என்று தான் கருதுகின்ற ஒன்றை காண்பதற்கு மற்றொருவரது வெற்றி என்னும் நிலை கண்ணாடியை கடனாக கேட்கிறது. உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் என்ற அருள் செய்தியில் நாம் ஆராய்ந்த அதே காயத்தினை இங்கு வேறொரு கோணத்தில் பார்க்கிறோம். 11 வருடங்கள் தியானம் செய்த அந்த பெண்ணால் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை தன்னாலேயே நம்ப முடியவில்லை. அவள் இது உண்மைதானா என்று கேட்கிறாள்.
இங்கு பொறாமை கொண்ட ஆர்வலர் இதற்கு இணையாகவே ஒரு தவறை செய்கிறார். அவர் தான் உணர்ந்தவற்றை சந்தேகிக்கவில்லை, ஆனால் தான் உணர்ந்தது போதுமானதல்ல அப்படின்னு நினைக்கிறார். அவை போதுமானது என்பதை அவர் ஏற்க மறுக்கிறார். சந்தேகம் நான் அனுபவித்தது உண்மையல்ல என்று கூறுகிறது. பொறாமை எனக்கு அளிக்கப்பட்டது போதுமானதல்ல என்று கூறுகிறது. ஒன்று நம்பிக்கை கரைந்துவிட்ட நிலை, மற்றொன்று மன நிறைவு கரைந்துவிட்ட நிலை. இரண்டுமே ஆன்மா தனக்கு கிடைக்க பெற்றவற்றில் அமைதியுடன் இருப்பதை தடுக்கிறது. கம்பேர் பண்றார், சந்தேகத்தையும் பொறாமையையும் கம்பேர் பண்றார். சந்தேகம் வருது அப்படின்னா என்கிட்ட இருக்கு, ஆனா நான் அதுதானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்னு ராஜாவே மாத்தினாலும் நான் ராஜாதாங்கிறதுல எனக்கு சந்தேகம். ஏன்னு கேட்டா என்ன ராஜான்னு நீங்க தான் சொல்லிக்கணும், வேற யாரும் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற யாரும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய நிலையை பற்றி தானே சந்தேகப்படும். எந்த ஒரு நிலையில வைக்கிறதுனாலும் யாரும் எதுவும் கொடுத்துட மாட்டாங்க. அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு உரிய அந்த பொறுப்புகளையும் அந்த ஒரு அதிகாரத்தையும் மிக சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். அது நம்ம கையில இருக்கு. அதுக்கு நான் அதுதான் அப்படின்னு நான் நம்பணும். சோ சந்தேகம் என்ன பண்ணுது, எனக்கு எது கொடுக்கப்பட்டாலும் நான் பெற்றவற்றின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால அது வலுப்பெறுகிறது, அதற்கான ஆதாரத்தை தேடுகிறது. சந்தேகம் கொண்டவர் தனக்கு ஏற்பட்ட அல்லது தனக்கு கிடைக்கப்பட்டதை உண்மை என்று ஏற்க மறுக்கிறார். ஆனால் பொறாமை கொண்டவர் இதற்கு மாறாக ஒன்றை செய்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது மேல எனக்கு சந்தேகம்லாம் இல்லை, ஆனா இது எனக்கு உரியது கிடையாது, என்னுடைய லெவலே வேற, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கம்மி, இது எனக்கு போதுமானதல்ல என்று பொறாமை கொண்டவர் நினைக்கிறார். சோ இந்த ஒரு உணர்வு தான் எப்பயுமே ஆன்மீகத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நம்பிக்கை கரைந்து விட்ட நிலை சந்தேகம், மனநிறைவு கரைந்து விட்ட நிலை பொறாமை. சந்தேகம் கொண்ட ஒரு மனதும் பொறாமை கொண்ட ஒரு மனதும் என்றுமே நிம்மதியாக இருப்பதில்லை. பொறாமை என்பது அகங்காரத்தின் நிழல், அதன் இணை பிரியாத தோழன். இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு இடத்துல பொறாமை இருக்குன்னா அங்க அகங்காரமும் இருக்கு. அகங்காரம் இருந்தாதான் பொறாமை வரும். தன்னை பற்றிய உணர்வு குறைய குறைய, தன்னுடைய அகங்காரம் தூய்மை அடைய பொறாமை உணர்வு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் என்ற அருள் செய்தியில் கண்ணாடி மாளிகையை அகங்காரத்தின் அடையாளமாக விவரித்தோம். அதன் நிழலான பொறாமையினால் மற்றொரு மரம் திறந்த வானை நோக்கி உயரமாக வளர்வதை பொறுத்து கொள்ள முடியாது. பொறாமை உண்மையில் மற்றொரு மரத்தை பற்றியது அல்ல, அது அகங்காரத்தால் எழுப்பப்பட்ட கண்ணாடி மேற்கூரையை பற்றியது. ஆனால் பொறாமையினால் இப்போது அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இதனால் தான் மற்றவரிடம் உள்ளதை நாம் பெறுவதன் மூலம் பொறாமையினால் ஏற்படும் காயத்தை குணப்படுத்த முடியாது. இன்னும் ஒரு சூட்சுமம் இங்க சொல்றாரு. இப்ப மற்றவருக்கு கிடைத்த ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எகைன் நம்ம குங்ஃபு பாண்டாவுக்கு போறோம் அப்படின்னா, தாய்லாந்து போ 2 பேர் எடுத்துக்கிறோம். போவுக்கு அதுக்குரிய குவாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், படிக்கட்டிலேயே ஏற முடியாது. அந்த டிராகன் வாரியரோட தேவையான அந்த சக்தி சுருளை அதால எடுக்க முடியாது, அதால அவ்வளவு தூரம் ஏறி போயெல்லாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான குவாலிட்டி உள்ள ஒன்று. இன்னொரு பக்கம் இப்போ தாய்லாந்து எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று சூட்சுமமான ஒரு வித்தைகள் அறிந்த ஒரு ஆள். இப்ப இந்த 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னா, போ ஒரு திறந்த அந்த மேற்கூரை இல்லாத திறந்த மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது தனக்குத்தானே அகங்கார மேற்கூரையை அமைத்து கொள்ளவில்லை. போ தான் பெற்ற ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சியிலேயே எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் என்ற ஒரு அகங்கார மேற்கூரையை ஏற்படுத்தி கொண்டு வளரல. இப்ப இது வளராததுக்கு காரணம் குருவா அல்லது ஷிஃபுவா? இந்த கிராண்ட் மாஸ்டர் ஆமையா வருதே, அதுதான் தாய்லாந்துக்கு கிடைக்க விடாம பண்ணுச்சா, அல்லது ஷிஃபு தான் அதை கிடைக்க விடாம பண்ணாரா,
இல்ல தானாகவே அதை பெற முடியாமல் அதனால தோணுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அகங்காரம்தான் அது மேல் நோக்கி வளர்வதை தடுத்து வச்சிருக்கு. ஆனால் பொறாமையால அதை ஒப்புக்கொள்ள முடியாது. நான் தான் எனக்கு காரணம். என்னுடைய அகங்காரம், என்னுடைய குறைபாடுகளால் தான் நான் இங்க இருக்கிறேங்கிறத ஒப்புக்கொள்ள முடியாது. அடுத்தவங்க வளர்ச்சியை மட்டுமே அது பார்க்கிறது. அதனால பொறாமை கொண்ட ஒருத்தனுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் திருப்தி அடையவே மாட்டான். அதனாலதான் துரியோதனன் வந்து கடைசி வரைக்கும் என்ன ஒரு சமாதானம் பேச போனாலும் அவனால வந்து திருப்தி அடையவே முடியல. எப்படி பார்த்தாலும் என்ன அந்த அந்த இடத்த கொடுத்துட்றான் வச்சு இந்திர பிரஸ்தையே திருப்பி கொடுத்துட்றான் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 5 கிராமம் கொடு, இல்ல 5 ஊரு கொடு, இல்ல 5 ஒரு 5 பேர் தங்குற மாதிரி வீடு கொடு அப்படின்னு கேட்டா கூட துரியோதனம் கொடுக்க ரெடியா இல்ல. அப்ப எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கிட்டாலும் எல்லாமே அவனிடம் இருந்தாலும் அந்த பொறாமையினால் ஏற்படுகின்ற காயத்தை எதுவும் குணப்படுத்த முடியாது. அதனாலதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒருவர் உயர்ந்து வரும் பொழுது அவர் ரகசியமாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். பாலாஜி சொல்றாரு, பாபுஜியை தயாரித்தது வந்து என்னுடைய மனைவிக்கு கூட நீ தயார் செய்யறத பத்தி தெரியாது, உன்னுடைய சித்தி கூட அறிந்திராத ரகசியமாகத்தான் அதை வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு ஏன் ரகசியமாக தயார் செய்யப்படுகிறார்கள்? ஏன் வந்து சில நேரங்கள்ல அந்த காலகட்டம் வராததுக்கு முன்னாடி எந்த ரகசியமும் வெளிப்படுத்தப்பட மாட்டேங்குது அப்படின்னா, இந்த பொறாமை உணர்வு கொண்டவர்கள் அதை சூழ்ந்து வர்ற ஒரு காலகட்டத்துல அதை அழிக்க முற்படுறாங்க அப்படிங்கிறது தான். எத்தனை எத்தனை ராஜாங்கங்கள் பொறாமையினால விழுந்திருக்கு, எத்தனை அண்ணன் தம்பி சண்டையினால விழுந்த ராஜாங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கும்னா அங்க பொறாமை தான் இருக்கும். அண்ணனுக்கு கிடைத்தது தனக்கு கிடைக்கல, அல்லது தம்பிக்கு கிடைச்சது தனக்கு கிடைக்கல. இந்த ஒரு பொறாமை மட்டும்தான் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியவே ஏற்படுத்தியிருக்க முடியும். அதனால பொறாமை கொண்ட ஒரு இதயத்திற்கு அது எதுக்காக இயங்குதோ அதை கொடுத்து அதை வந்து திருப்திப்படுத்த முடியாது. கேட்கலாம் இல்லையா, ஏன் கிட்ட கொடுக்கறத தாய்லாந்து கிட்ட கொடுத்திருந்தா அன்னைக்கே வந்து அதுவே வந்து பெரிய ஆளா வந்து தானே மாறி இருக்கும் அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் நம்ம. ஆனா அது சாத்தியம் இல்லை. பாண்டவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பவரை வந்து துரியோதனன்ட்ட கொடுத்தா அவன் மட்டும் செய்ய மாட்டானா? அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவன் மனது இன்னமும் பொறாமையில் தான் உழலும். ஒருத்தன்ட்ட இருக்கிற பணத்தை ஒருத்தருக்கு பொறாமை குணம் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மேல. அவருக்கு வந்து வீடு வாங்கிட்டாருன்னு பொறாமைப்படுறாரு. இப்ப இவருக்கு ஒரு அதே மாதிரி வீடு கிடைச்சிருச்சு, இல்ல அவரை விட நல்ல வீடே கிடைச்சிருச்சுன்னா உடனே வந்து அப்பா அவனோட பெரிய வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்க மாட்டார். அடுத்தபடி அவன் அவனுடைய மனைவியை பார்த்து பொறாமைப்படுவார். அவங்க மனைவி பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க, என் மனைவி பாரு சரி. அடுத்தது இப்ப இந்த கான்ட்ரவர்சியையும் ஒரு ஏதோ ஒரு மந்திர தந்திரத்தை வச்சு சரி பண்ணா கூட அடுத்து பிள்ளைய பார்த்து பொறாமைப்படுவார். இப்படி அந்த கேட்டகரியை வந்து நீங்க பொறாமைப்படுகின்ற அந்த காயத்தினை வந்து எந்த ஒன்றை கொடுத்தும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் மாஸ்டர் சொல்றார். ஏனெனில் பொறாமைக்கான இலக்கு கம்பம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இலக்கு, இதை அடைஞ்சிட்டா பொறாமை போயிடுன்னு சொன்னா பரவாயில்ல, அதை கொடுத்தா அதுல இருந்து அந்தாண்ட தூக்கி வச்சு அங்கிருந்து பொறாமைப்படுறது, அங்க நகர்த்தி வச்சா அந்த கம்பத்தை இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சு அங்க இருந்து பொறாமை. என்னத்த கொடுத்துட்டீங்க, அவனுக்கு இல்லாததுதான், அவனுக்கு கிடைக்காததுதான் எனக்கு கிடைச்சிருச்சு. கொடுத்தீங்க, பணம் தான் கொடுத்தீங்க, ஆனா மரியாதை அவனுக்கு தானே அதிகம். மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சான். மரியாதை கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, ஆனா அவன் சொல்றது தானே உங்களுக்கு உயர்வா தெரியுது, என்ன யாரும் மதிக்கிறது இல்லை. அப்புறம் மரியாதை கொடுக்குறேன், மதிப்பு கொடுக்குறேன், நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அவன் மேலதான் அன்பு அதிகம். இப்படிதான் வந்து பொறாமை கொண்ட உணர்வு வந்து நகர்ந்துகிட்டே போகிறது. மற்றொருவரின் பதவியை கண்டு பொறாமை கொண்டவர் அதே பதவியை தான் பெற்றவர் வேறொருவரை கண்டு மீண்டும் பொறாமை கொள்கிறார். இது வேறொருவரை கண்டும் இருக்கலாம், அல்லது அந்த பதவியை தான் பெற்றவுடன் அவர் மேலேயே வந்து வேறொரு பதவிதான் கொடுத்தாங்க ஆனா எல்லாம் அவர்கிட்ட தான் போய் நிக்கிறாங்க அப்படின்னு திரும்பியும் பொறாமைப்படலாம். 2 விதமாவும் பொறாமை வரும். பதவி இப்ப வந்து ஒருத்தர் ஒரு அலுவலகத்துல ஒரு குறிப்பிட்ட பதவியில நியமிக்கப்படுறாரு, அவரை பார்த்து கீழே இருக்கவருக்கு எனக்கு உள்ளது அவருக்கு போயிடுச்சுன்னு பொறாமை இருக்கு.
சரின்னு தூக்கி கொண்டு போய் இவரை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவரும் வேணான்ட்டு இறங்கி வந்துடுறாரு, எனக்கு வேணாம் பாண்டினே வச்சுக்கிட்டு. ஆனா கேட்க வர்றவங்க எல்லாம் வந்து ஐயா இது உங்களுக்கு தெரியுமான்னு இங்கதான் போய் கேட்கறாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற குணாதிசயம். பதவி என்கிட்ட இருந்தாலும் அவன்கிட்ட தானே போய் நிக்கிறாங்க. அடுத்த பொறாமை தான் வர ஆரம்பிக்கிறது. அல்லது தான் அந்த பதவியை பெற்றவுடன் தனக்கு ஈக்குவலா இன்னொருத்தரை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்த அளவுக்கு எனக்கு அந்த சேலரி ஹைக் இல்ல, பதவிதான் மாறி இருக்க ஒழிய ஹைக் இல்ல அப்படின்னு அடுத்த மனக்காயம். அப்ப ஒரு விஷயம் தனக்கு கிடைக்க பெறாததனால் இந்த மனக்காயம் ஏற்படவில்லை, அந்த விஷயத்தினால் தான் முழுமைப்பட்டு விட்டோம் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த விஷயம் தன்னை முழுமைப்படுத்தும் என்ற நம்பிக்கையினால் தான் இது ஏற்படுகின்றது. சரி, இப்ப அது மாதிரி எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு, கிடைச்சதுல நான் முழுமை அடைஞ்சிட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னமும் எனக்கு நான் ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஏதோ இன்னும் தேவைப்படுது, ஏதோ இன்னும் தேவைப்படுது, இப்படி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ஸோ பொறாமையை பத்தி 3 விஷயங்கள் முக்கியமா சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி பொறாமை வெளிப்புறத்துல ஒப்பிடுறதுனால வளர்ற விஷயம் இல்ல. அது எனக்குள்ளாரையே மனநிறைவு இல்லாததுனால, எனக்கு கிடைச்சது எனக்கு போதுமானதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால உருவாகிறது. இது ஒண்ணு சொல்றாரு. 2வது முக்கியமான விஷயம், பொறாமை கொண்டவர்களுடைய எந்த ஒரு ஒரு தேவையையும் நீங்கள் பூர்த்தி செய்து விட்டா, அப்ப நிறைவு இல்ல, நிறைவு கொடுத்துட்டா அவங்க பொறாமை உணர்வு போயிடுமானா போகாது. ஏன்னா பொறாமை கொண்டவர்களுடைய இலக்கு கம்பமானது நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனால அவர்களுடைய மனக்காயத்தை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நிறைவு செய்ய முடியாது. 3வது விஷயம், அந்த பொறாமை கொண்டவர்கள் அவர்களுடைய கிடைக்கப்பட்ட விஷயத்தினால அவங்களுடைய அந்த கேப், அவங்கள்ட்ட இருந்த ஒரு எம்டினஸ் அது வந்து முழுமையாகிவிடும் அப்படின்னு நம்ப முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பொறாமை உணர்வை பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு வேணுங்கிறதுக்காக மாஸ்டர் சொல்றாரு. இப்ப வர்றாரு, இப்பதான் சொல்ல வர்றாரு. இப்ப இதெல்லாம் இவ்வளவு இருக்குதே, இந்த பொறாமை உணர்வை எடுக்க ஹார்ட்ஃபுல்னஸ்ல வழி கிடையாதா? இதெல்லாம் சொல்லிட்டீங்க, சந்தேகம், பொறாமை, அகங்காரம், சோம்பல் எல்லாத்தையும் சொல்றீங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ல தான் அருமையான சுத்திகரிப்பு முறை இருக்கு. இதை வச்சு ஒருத்தர் இந்த பொறாமையை, எனக்கு பொறாமை இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லைன்னா நான் எப்படி அதை கிளீன் பண்ணிக்க முடியும்? இந்த பொறாமையை கிளீன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் பேச வர்றாரு. மாலை நேரத்தில் செய்யப்படும் ஹார்ட்ஃபுல்னஸ் சுத்திகரிப்பு பயிற்சி இதற்கு நேரடியாக தீர்வளிக்கிறது. ஒவ்வொரு மாலையிலும் நாம் அமர்ந்து அந்த நாளின் பதிவுகளை பின்புறமாக வெளியேற அனுமதிக்கும் போது அந்த நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் அவற்றை பற்றிய நமது அனுமானங்களையும் வெளியேற்றுகிறோம். அப்ப கிளீனிங் வந்து இதுக்கு ஒரு 100% சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிறது உண்டுதான். அதாவது எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் மாலையில நான் சுத்திகரிப்பு செய்யும் பொழுது ஒரு நிகழ்ச்சி மட்டும் என்ன, அந்த பதிவு மட்டும் என்னை விட்டு வெளியேறவில்லை, அந்த பதிவு குறித்த என்னுடைய சொந்த கருத்து ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்ந்து வெளியேறுகிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன். அந்த சண்டையினால என் மனதுல வந்து அந்த நேரத்துல ஏற்பட்ட ஒரு அழுத்தம், அதெல்லாம் ஒரு பதிவா இருக்கு. இப்ப நான் இந்த சண்டை போட்டு இந்த பதிவை ஏற்படுத்திக்கிட்டு அதோட விட்டுடுறது இல்ல. அதன் பிறகு இந்த சண்டைக்கு காரணம் நான் கிடையாது, அவன்தான், இல்ல இவன் தான், இல்ல அவரு தான் வந்து தப்பா புரிஞ்சுட்டு என்கிட்ட சண்டை போட்டாரு, இப்படின்னு ஏதாவது ஒரு அனுமானம் அதை தொடர்ந்து என் மைண்டுக்குள்ள வந்துடும். இப்ப மாலை நேரத்துல நான் மிகச்சரியாக சுத்திகரிப்பை செய்யும் பொழுது சண்டையினால் ஏற்பட்ட விளைவு மட்டும் வெளியேறுதுன்னு நினைக்காதீங்க. அந்த சண்டை குறித்த, அந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய அனுமானங்களும் சேர்த்துத்தான் வெளியேற்றப்படுகின்றன. அதனாலதான் வந்து சுத்திகரிப்பு பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த ஒப்பீனியன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா சண்டை கிடையாது, சண்டை மட்டுமே பிரச்சனை அப்படின்னா நம்ம சமாதானம் ஆயிடும். சண்டைக்கு பின்னால் இருக்கிற அனுமானங்கள் தான் சண்டையை வளர்க்குது. சின்ன குழந்தைங்க ஏன் சண்டை போட்டுட்டு திரும்பி சேர்ந்துக்குதுன்னா அது சண்டை போடுது, அதுக்கப்புறமேட்டுக்கு அது கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுது. ஏன்னா ஏன் சண்டை போட்டுக்கிட்டோம், எப்படி அவன் செஞ்சான் அப்படின்னு அது தொடர்ந்து அதை சிந்தித்து அதை குறித்து ஒரு கருத்தை, அனுமானத்தை உருவாக்கி கொள்வது.
மனிதர்கள் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அனுமானத்தை உருவாக்குகிறார்கள். அப்ப சுத்திகரிப்பு என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிவை மட்டும் நீக்குவதில்லை, அந்த நிகழ்வை மட்டும் எடுப்பதில்லை, அந்த நிகழ்வுக்கு காரணமான அல்லது நிகழ்வை குறித்த நம்முடைய அனுமானங்களையும் வெளியேற்றுகிறது. அப்ப சக ஊழியர் ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உடனே வயிற்றெரிச்சல் வருது. மாஸ்டர் வந்து ஹார்ட் பர்னிங்கிறார். நம்ம தமிழ்ல வந்து ஹார்ட் பர்னிங்னு சொல்ல மாட்டோம், வயிற்றெரிச்சல்னு தான் சொல்லுவோம். அதை பற்றி கேள்விப்படும் பொழுது உங்கள் நெஞ்சில் ஏற்படும் எரிச்சல் உங்கள் அனுமானங்களை வெளிப்படுத்துகிறது. பாரா அவனுக்கு இல்லாமா, உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியலையே, இந்த மாதிரி கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆளெல்லாம் தூக்கி மேல வச்சா என்னத்துக்கு ஆவறது அப்படின்னு என்னுடைய அனுமானத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இது ஏன் வருது? ஏற்கனவே என்கிட்ட ஒரு மனக்காயம் இருக்கு அவனை பத்தி. அவனால இப்ப வந்து இதோட சேர்ந்து அவனுக்கு வேற பதவி வேற கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு அங்கீகாரம் வேற அளிக்கப்படுகிறது. அப்படின்னா உடனடியாக என்னுடைய அனுமானம் வெளிப்படுகிறது. அவர் பெற்ற ஆதாயம் என்னுடைய இழப்பு என்ற நம்பிக்கையால் அது தூண்டப்படுகிறது. இதை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே வர்றார். பொறாமை கொண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் இழப்பது அவருக்கு இழப்பு அல்ல, இன்னொருவர் பெறுகின்ற ஒவ்வொரு ஆதாயமும் தனக்கான இழப்பாக நினைக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இப்படி தராசு. அதனாலதான் சொன்னேன், பொறாமை உணர்வு யாருக்கு நிறைய இருக்கும்னா லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் பவர் உள்ளவங்களுக்கு இந்த பொறாமை உணர்வு நிறைய வரும். அவங்கதான் எல்லாத்துக்கும் காரண காரியம் போட்டு தராசு தட்டு மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே பார்த்தா இந்த பக்கமும் சமமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப என் பக்கம் வந்து மேல போறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. அவங்க பக்கத்துல ஒரு கல்லு வச்சாலே என் பக்கம் அநேகமா மேல தூக்கி நான் வெயிட்லெஸ் ஆயிடுவேன். வெயிட்லெஸ் ஆவேன்னா என்னுடைய தகுதி குறைஞ்சிக்கும். அப்ப அவங்க வந்து எப்ப வந்து நிறைவடைவாங்க, எப்ப வந்து வருத்தப்படுவாங்கன்னா தராசு தட்டு மாதிரி தான் அவங்க. தராசு தட்டுல இந்த பக்கத்துல வெயிட்டை வைக்கதான் வெயிட்டை வைக்க அந்த பக்கம் வந்து தன்னுடைய வலுவை இழந்து மேலே ஏறுற மாதிரி இன்னொருத்தங்கள் பெறுகின்ற ஆதாயத்தை எல்லாம் கேட்கும் பொழுதுதான் அவங்க மனக்காயம் கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி அந்த தராசு தட்டுல ஒரு தட்டுல இருக்கிறத குறைக்க இன்னொரு தட்டு வெயிட் ஆகிற மாதிரி, நல்லா பவர் ஆகிற மாதிரி, மற்றவர்கள் ஏதாவது தோல்வி அடைய இவங்க மனக்காயம். அப்ப மற்றவருடைய ஆதாயம் என்னுடைய இழப்பு, மற்றவர்களுடைய இழப்பு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரிதான் பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள். இந்த நம்பிக்கையாலும் அவரை பற்றி ஏற்கனவே எனக்கு இருக்கிற அனுமானத்தினாலும் அது தூண்டப்படுகிறது. இது அந்த நெஞ்செரிச்சல், அந்த வயிற்றெரிச்சல் தூண்டப்படுகிறது. ஆனால் இங்குதான் பிரச்சனையே உள்ளது. அது பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் நாம் கண்டறிந்ததை இங்கு எதிரொலிக்கிறது. ஏன்னா அங்கேயே சொல்லிட்டாரு, கிளீனிங்கால ஒன்றும் பண்ண முடியாது. இதயம் எதை வெளியேற்ற விரும்புகிறதோ அதை மட்டும்தான் சுத்திகரிப்பு நீக்குகிறது. ஏன்னா என்னுடைய மனது இதன் மீது வேலை செய்கிறது. என்னுடைய மனது இதன் மீது வேலை செய்யும் பொழுது நான் எதை வெளியேற்ற விரும்புகிறேனோ அதைத்தான் நான் வெளியேற்ற முடியும். நான் ஏற்கனவே பிளவுற்ற இதயம் பேசும்பொழுதும் இதை பத்தி சொன்னேன். உங்க வீட்டுல ஒரு அறையை நீங்க சுத்தம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க விரும்புற எந்த ஒரு பொருளையும் அந்த அறையை விட்டு நீக்க மாட்டீங்க. நீங்க வந்து குப்பை மாதிரி பழைய பொருளை சேகரிக்கிற ஒரு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் ஒரு துணுக்கு கூட விடாம உடைஞ்சு போன ஒரு கண்ணாடி, ஒரு பக்கம் முனை கலண்ட ஒரு பேனா, இல்ல வந்து ஏதோ ஒரு பழைய நோட்டு, அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு பத்திரிகை நறுக்கு, எதை பார்த்தாலும் சரி இது வேணும் இது வேணும் இது வேணும்னு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அறை எப்படி சுத்தமா? அப்ப நீங்க வெளியேற்ற விரும்பாத எதையும் நீங்கள் சுத்தம் பண்ணும் போது வெளியேற்ற மாட்டீங்க. அப்படித்தானே? ஒரு ரூம் கிளீன் பண்ணா இதுதான்னா நம்மளை நாம சுத்திகரிக்கும் பொழுது இதுதான் நடக்குது. அப்ப இந்த பொறாமை உணர்வு எனக்குள்ளார இருக்கும் பொழுது நான் வந்து அதை விரும்பி கொண்டிருக்கும் பொழுது, அதை வெளியேற்ற விரும்பாத போது, அந்த பொறாமை உணர்வை வெளியில தள்ள விரும்பாத போது சுத்திகரிப்பு என்ன வேலை செய்ய முடியும்? இதைதான் சொல்றாரு. ஒரு மனப்போக்கு ரகசியமாக நேசித்து போற்றப்படும் பொழுது அந்த மாதிரி அதுதான் அவங்களுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கு. அடுத்தவன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவனுக்கு இந்த ஜெயிச்சுட்டான் அப்படின்னா இங்க அப்படியே எரியுது. அவனை எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நிண்டி விட்டு அவனை மட்டம் தட்டுறப்ப நமக்கு சந்தோஷம் வரும். இது நீங்க
ரொம்ப அதிகமா வேண்டாம். ஒரு குழந்தை வளர்ற பருவத்துல அண்ணன் தம்பியாவோ அக்கா தங்கச்சியாவோ வளர்ற பருவத்துல இந்த பெரிய பையன் என்ன பண்ணுவான், இல்ல பெரிய பொண்ணு என்ன பண்ணும், யாரும் இல்லாதப்ப சின்ன தம்பியை பிடிச்சி ஒரு நறுக்குன்னு கிள்ளி விட்டுட்டு அவன் அழுவுறத பார்த்துட்டு ஓடிவிடும். ஏன் அது செய்யுது? ஏன்னா அது நினைக்குது தனக்கு கொடுக்க வேண்டிய முத்தம் எல்லாம் அந்த தம்பி பையனுக்கு போயிட்டு இருக்கு. இந்த தம்பி பையன் வந்ததுல இருந்து, இந்த தங்கச்சி பாப்பா வந்ததுல இருந்து அம்மா எனக்கு பக்கத்துல இருந்து சோறு ஊட்டுறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி அம்மா பக்கத்துல இருந்து சோறு ஊட்டினா தூக்கி எறிஞ்சிட்டு போனது. எனக்கு வேணாம் போ நின்னு, நான் போய் பாட்டிக்கிட்ட சாப்பிட்றேன் அப்படின்னு போனது. ஆனால் இப்ப தம்பி பாப்பாவுக்கு கிடைக்கிற அந்த ஆதாயம் தனக்கு இழப்பாக நினைக்குது. இப்ப என்ன பண்ண முடியும்? அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க எப்பயும் அம்மாட்ட போய் சண்டை போட முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா இல்லாதப்ப நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளு, இல்லைன்னா நை நை நைன்னு அதுகிட்ட போய் வம்புழுக்கிறது. அதுக்கு கிடைக்கிற ஒன்ன விளையாடுறாங்கிற பேர்ல புடுங்கி வச்சுக்கிட்டு அது அழுவுறத பார்த்து ரசிக்கிறது. இதெல்லாம் என்னங்கிறீங்க? அடிப்படையில பொறாமை உணர்வு உள்ளுக்குள்ளார. இது மனப்போக்கு அப்படிங்கிறதுனால இது ஃப்ரம் த பிகினிங்கே நம்ம அதுக்கு எப்படி டீச் பண்ணணும், எப்படி நம்ம நடந்துக்கணும், நாம எது கொடுத்தாலும் அதுகிட்ட கொடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்க சொல்ற பழக்கத்தை கொண்டு வர்றதெல்லாம் நம்ம செய்யணும். அதெல்லாம் விஸ்டம் பிரீச்ல மாஸ்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த பொறாமை உணர்வு தூண்டப்படுறது ஒரு குழந்தையுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சி நிலையிலேயே வந்துருக்கு. சில ராமாயணமும் மகாபாரதமும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்டெண்ட். அதுல அந்த துரியோதனனும் இவங்களும் எப்படி பொறாமை உணர்வுனால உந்தப்பட்டு இருந்தாங்க. அதே இங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பி 4 பேருக்குள்ளார எந்த பொறாமை உணர்வும் கிடையாது. இது ரெண்டு எக்ஸ்டெண்ட். இங்கேயும் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துக்குள்ளார பாத்தீங்கன்னாலே பாண்டவர்கள் 5 பேருக்குள்ளார பெரிதாக பொறாமை உணர்வு கிடையாது. அவங்க வளர்ற விதம், அவங்க எடுத்துக்கிற மனப்பாக்கு அப்படிங்கிறது சின்ன குழந்தையில இருந்தே வருது. இது ஜாக்கிரதையா பார்க்கப்படணும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெளிப்புறத்துல மறைஞ்சு போயிடும். ஆனா உள்ளார மறையாது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே மாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆன்மீக களம் மென்மையானது, எதிர்ப்பு உணர்வு அற்றது, சூட்சுமமானது. அதனால இங்க நீங்க போற்றி பாதுகாத்து நேசித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பொறாமை என்கின்ற மனப்போக்கு சுத்திகரிப்பினால் நீக்க முடியாது. மனதின் ஒரு பகுதி அதை மறைமுகமான விருப்பத்துடன் பற்றி கொண்டிருக்கும் போது உங்கள் சுத்திகரிப்பு எதிர்ப்பை சந்திக்கிறது. கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. சோ தாட்ஃபுல்னஸ் கிளீனிங் எப்ப பயனுள்ளதாகும்? கிளீனிங்னால பொறாமை உணர்வு போகுமா? போகும். ஆனா முதல்ல என்கிட்ட பொறாமை உணர்வு இருக்குன்னு நான் நம்பணும். அப்புறம் அதை கண்டுபிடிக்கணும். அது நான் பொறாமை உள்ளவன் தான் நான் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வெறுக்கணும். எனக்கு இது வேண்டாம்ப்பா, இது நான் போற ரூட்ல ஒத்து வராது. அவன் நல்லா இருந்தா எனக்கு ஏன் கோபம் வரணும்? இவ்வளவு மட்டமானவனானு முதல்ல இந்த உணர்வு என்னை விட்டு போகணும். இந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் வந்த பிறகு என்னுடைய சுத்திகரிப்பு வேணா ஒரு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆனால் ரகசியமான மனப்போக்கு மற்றவர்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும் பொழுதெல்லாம் மனதளவுல சந்தோஷப்படுது. நடக்கட்டும், இது மாதிரிலாம் அதுக்கு ஒரு நியாயமும் பேசணும். இது நடந்தாதாங்க அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு இயற்கை அந்த தண்டனையை கொடுத்து அவனை சரி பண்ண போகுதுங்கிறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவனுடைய கஷ்டம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. என் லாஜிக் மைண்ட் சொல்லுது இது பொறாமன்னு. அதை தடுக்கிறதுக்கு அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லுது, இது நடந்தாதாங்க அவனுக்கு புத்தி வரும், அதனால நடக்கட்டும். அப்ப நம்முடைய லாஜிக் மைண்டே திரும்பி கூட நீ பொறாமை உள்ளவன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் போட்டுட்டு நான் என்னுடைய ஆழ்மனத்தில் அதை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது சுத்திகரிப்பு எதிர்ப்பை சந்திக்கிறது. பொறாமை என்பது வெளியேற்றுவதற்கு மிகவும் கடினமான பதிவுகளில் ஒன்று. ஏனெனில் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வதே அவமானம் என்பது போன்ற உணர்வை அது ஏற்படுத்தும். இதுதான் நான் அப்படியே சொல்லிட்டேன். பொறாமைங்கிறது நான் எனக்கு இருக்குன்னு செய்யறத சொல்ல முடியுமா? நான் பொறாமைப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? அதை ஒப்புக்கொள்வதே அவமானம். நாம் கோபம், சோம்பல், ஏன் சந்தேகத்தை கூட ஒப்புக்கொள்வோம். கோபப்படுறாங்க, அது சொல்றது பெருமையா கூட சொல்லிக்கோ, நான் ரொம்ப கோபக்காரன், என்னால அடக்க முடியலன்னு. சோம்பல் இருக்குன்னு சொல்றத சில பேரால ஒத்துக்க முடியும். பல பேருக்கு நீ சோம்பேறின்னு சொன்னா அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சுறுசுறுப்பா எதிர்ப்பாங்க. அடுத்தது சந்தேகம்.
நீ வந்து சந்தேகம், எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஆனாலும் கூட ஒரு லெவல்ல வந்து அதை தைரியமாக வெளிப்படுத்துவாங்க, எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு. ஆனால் பொறாமை, எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப 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 ரேர். சொல்ற விஷயம் வந்து பொறாமையான விஷயம் இல்ல, அது சும்மா மிகைப்படுத்துறதுக்காக சொல்றது. ஏய் உன்னுடைய அழகை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்றது, அதெல்லாம் இல்ல. ரியலான பொறாமை வேற மட்டங்கள்ல இருக்கு. அது வந்து எனக்கு வந்து ஒரு இதை கொடுக்கறது, என்ன கொடுக்கறது இல்லைன்னா, வெளியில அதை சொல்றதுக்கு அல்லது அப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு நான் ஒத்துக்கிறது இல்லை. அப்படி சொல்லணும்னா, நான் அந்த நபரின் ஆன்மீக நிலையை கண்டு பொறாமைப்படுகிறேன் என்று கூறுவதற்கு பணிவு தேவைப்படுகிறது. ஆமாங்க, உண்மையிலேங்க என்னோட இவர் வளர்றாரு, ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறப்ப உண்மையிலேயே என் மனசுல அது பொறாமைங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு பணிவு தேவைப்படுகிறது. பொறாமை நிறைந்த அகங்காரம் அதை தூண்டுகிறது, அந்த மனதை தூண்டுகிறது. காயம் உள்ளுக்குள்ளார மறைந்திருக்கிறது. எப்ப வெளிப்படுகிறதோ, எப்ப வந்து ஏதாவது முடியுமோ அந்த விதத்துல அவங்களுக்கு ஒரு இடையூறு செய்யறது. இடையூறுனா போய் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட போட்டு கொடுக்கறது இல்ல. அவங்க ஏதோ ஒரு நேரத்துல விளையாட்டா சொன்ன வார்த்தைக்கு இவங்க ஒரு புது அர்த்தம் கற்பிச்சு இன்னொருத்தட்ட போய் உங்களை என்ன மாதிரி தெரியுமா பேசினாரு அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே கூட அவர்களை பற்றிய பொறாமையால் நமக்கு ஏற்பட்ட மனக்காயத்துக்கு நாம் மாற்றிக்கொள்கின்ற, தடவி கொள்கின்ற மருந்து. அதனால பொறாமை எப்படிலாம் வெளிப்படும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எங்க டைம் கிடைக்குதோ கேப் பார்த்து ஒரு வார்த்தை மூலமாக, ஒரு செயல்பாடு மூலமாக, அல்லது வந்து அவர்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி அன்னைக்கு செஞ்சால இன்னைக்கு விட்டுறாத பொடி அப்படின்னு சொல்றது மூலமாக இன்னொருத்தரை தூண்டிவிட்டு ஒரு ஒரு செயலை முடித்து கொண்டு தான் சந்தோஷப்படும். அதனால அந்த பொறாமை உணர்வு கொண்டவர்கள் எல்லாம் நேரடியாக செயல்ல இறங்க மாட்டாங்க, தூண்டி விடுவாங்க. அவங்க வேலையே என்னன்னு கேட்டா, யார் மேல பொறாமை இருக்குதோ அவங்களோட டைரக்டா வந்து சண்டை போடுறது வந்து துரியோதனை மாதிரி கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறவங்க தான் அவங்க எல்லாம். மத்தவங்க எல்லாம் சகுனி மாதிரி வெளியிலேயே தெரியாது, ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ரொம்ப நல்லா செய்வாங்க, அவங்களோட பழகுவாங்க, உங்களோட பேசுவாங்க, இனிமையாக இருப்பார்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயம், அதனாலதான் உங்க ரகசியங்களை முழுமையாக வெளிப்படுத்தாதீர்கள்னு லாலாஜி எல்லாருக்குமே சொல்றாரு. ஏன்னா யாருக்குள்ளார அந்த பொறாமை உணர்வு இருக்குன்னு தெரியாது. அப்ப அந்த ரகசியத்தை எந்த இடத்துல சொல்லக்கூடாதோ அந்த இடத்துல மட்டும் அழகா சொல்லிட்டு அவங்க மனக்காயத்துக்கு அவங்க கொஞ்சோண்டு ஆயின்மெண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. பட் இட் வில் மேக் யூ சஃபர். அதனால பொறாமை நிறைந்த அகங்காரம் அது வந்து எப்பயுமே மறைந்தே உள்ள இருக்கிறது. அதை பார்ப்பது என்பது சுய பிம்பத்தில் விரிசல் உள்ளது என்பதை ஒப்புக்கொள்வது போன்றது. நீ ரொம்ப ஒண்ணும் இல்லாதவன்டா, உன்னுடைய பேஸ்மெண்ட் வீக்குடா, நீ உடஞ்சி போனவன்டா, நீ இப்ப வாழ்றதுல வந்து நீ ஒரு நான் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன், நான் இருக்கிறதுலே சிறந்த சட்டையா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்தோடனே ரெண்டா நடுப்புற ஒரு கோடு இருந்துன்னு வச்சுங்க, எல்லாம் ஒவ்வொன்னு கை தட்டி சிரிச்சுக்குவான். இதுக்குதான் நீ இவ்வளவு விவரமா போனியா, இது மாதிரி வாங்கினியா, நடுப்புற இவ்வளவு பெருசு ஒரு கிழிசல் இருக்கு, இது கூடயா பார்க்காம வாங்கிட்டு வந்தேன். அப்ப எப்படி நம்ம அதை காட்ட முடியும்? நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் டேமேஜ் ஆனது, நான் வாங்கிட்டு வந்த காய்கறி முதல்ல முத்தி போனதுன்னு வீட்டுக்காரங்க சொன்னா எனக்கு எவ்வளவு ஒரு இது இருக்கும். அப்ப நானே வந்து கொஞ்சம் முத்தி போன ஆளு, நானே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பொறாமைங்கிற விரிசல் என் இதயத்துல விழுந்திருக்குங்கிறத பாக்குறதுக்கு கூட என்னால முடியாது. எனவே மாலை நேர சுத்திகரிப்பால் எட்ட முடியாத ஒரு ஆழத்தில் அது பல வருடங்களாக புதைந்து கிடக்கிறது. நீட்டா சொல்றாரு, என்ன அழகா உள்ளுக்குள்ளார போய் பாருங்க. இவ்வளவுக்கு இன்டெப்த்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு அணுவுலையும் ஏன் இந்த சுத்திகரிப்பு இதை போய் தொட முடியல அப்படின்றத தெளிவாக மாஸ்டர் விளக்கியிருக்காரு. எப்படி நமக்குள்ளார அது செயல்பட்டு இருக்கு, நம்ம அதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம், நாம பார்க்க விரும்பல. நான் பொறாமை கொண்டவன்கிறத நான் நினைக்க கூட விரும்பல. கண்ணாடியில என்னுடைய முகம் வந்து அஷ்டகோணலா இருந்ததுன்னா எத்தனை தடவை போய் பார்ப்பேன், பார்க்கவே எனக்கு முடியாது. அதான் சொல்றாரு, சுய பிம்பத்தில் விரிசல் உள்ளது என்பதை யாராவது ஒப்புக்கொள்வார்களா? அதை ஒப்புக்கொள்றதுக்கு எவ்வளவு ஒரு பக்குவம் வேணும். அப்ப அந்த மாதிரி ஒரு பக்குவம் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்முடைய சுத்திகரிப்பு, நம்முடைய பொறாமை உணர்வு இருக்கிற அந்த டெப்த்துக்கு உள்ளார போய் கிளீன் பண்ணாது. இது இந்த பயிற்சியின் நுட்பத்தின் குறைபாட்டினால் அல்ல. அந்த டெக்னிக் தப்பா, கிளீனிங் டெக்னிக்ல இந்த குறைபாடு இருக்கா, கிளீனிங்கால இட் கேனாட் ரிமூவ் ஜெலஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த செயல்பாடு, அந்த டெக்னாலஜி, அந்த டெக்னிக் வந்து ஹைலி எஃபிஷியன்ட். பட் அதை யூஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான். என்கிட்ட ஒரு ஹை பவர் வேக்யூம் கிளீனர் இருக்கலாம்,
அது மாதிரிதான் கிளீனிங். ஆனா நான் வீட்டுல ஒரு மூலையில இருக்கக்கூடிய குப்பைய அது இதுல இழுத்துற வேண்டாம், அதை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோன்னு எடுத்து மடிச்சு உள்ளுக்குள்ளார வச்சுட்டு இழுத்தன்னா அதுக்கு வேக்யூம் கிளீனர் பொறுப்பல்லங்கிற மாதிரி இந்த பயிற்சி முறையினுடைய நுட்பத்தின் மீது நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அது அதனுடைய குறைபாடு அல்ல. ஆனால் உங்கள் இதயம் அந்த விஷயத்தை அந்த வேக்யூம் கிளீனர் மூலமாக, அந்த சுத்திகரிப்புங்கிற ஒரு நுட்பத்தின் மூலமாக வெளியேற்ற விரும்பாததனால் சுத்திகரிப்பு பொறாமை உணர்வு இருக்கிற அந்த ஆழமான மட்டங்களுக்கு செல்வதில்லை தான் அவரு அழகா சொல்றார். சோ அப்ப அடுத்த கட்டம் என்ன? அப்ப சுத்திகரிப்பால இதை பண்ண முடியாது, அதுக்கு 99% வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நல்லாவே சொல்லிட்டாரு மாஸ்டர். என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, சுத்திகரிப்பு நாம் விரும்பாத ஆழமான மட்டங்களில் உள்ள எந்த ஒரு குறைபாட்டையும் நீக்காது. அதனால சுத்திகரிப்பால இதை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப எது இந்த பொறாமை உணர்வை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவும்? இதுதான் அடுத்த கேள்வி. எனக்குள்ளார பொறாமை உணர்வு இருக்குன்னு தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள், இல்ல தெரிந்து கொண்டு அதை ஏற்க மறுப்பவர்கள், ஏற்றாலும் அதை ஒரு ரகசியமாக ஏதாவது ஒரு விதத்தில் விரும்பி கொண்டிருப்பவர்கள், வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இந்த ரூமை கிளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விருப்பத்தோடு நேசிப்பது போல நேசித்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு சுத்திகரிப்பு பலனளிக்காத பட்சத்தில் நான் இந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க, எனக்கு இந்த சுத்திகரிப்பு பலனளிக்காதுன்னா வேற எது பலனளிக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நாளைக்கு பதில் கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம காலை நேரம் தியானத்தை